ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீரின் பெகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற ராணுவ தாக்குதல் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத இயக்கங்களுக்கு அவர்கள் ஸ்டைலில் இந்தியா பாடம் புகட்டியுள்ளது. இந்திய ராணுவத்தின் இந்த அதிரடியால் இந்திய பங்குச்சந்தைகள் எழுச்சியுடன் காணப்பட்ட அதே தருணத்தில் பாகிஸ்தானில் பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியடைந்தன. கராச்சி பங்குச்சந்தையான KSE 100 குறியீடு 6272 புள்ளிகள் சரிந்து 1,07,007 என்கிற அளவில் வர்த்தகமானது. வங்கிகள், தொழில்துறை நிறுவனங்களின் பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. முதலீட்டாளர்கள் அனைவரும் தங்கள் பங்குகளை திரும்பப் பெற்றதால் கராச்சி பங்குச்சந்தைகளில் பெரும் சரிவு காணப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் பற்றி இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிட்ட அடுத்த தருணமே பாகிஸ்தான் பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியடைந்தது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் தற்போது பொருளாதார நிலை என்பது மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. உலக வங்கி உட்பட பிற அமைப்புகள் நாடுகளிடமிருந்துதான் பாகிஸ்தான் கடன் வாங்கி நிலைமையை சமாளிக்கிறது. மேலும் அந்த நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பும் பெரிய அளவில் இல்லை. அதுவும் காலியாகும் பட்சத்தில் வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை பாகிஸ்தானால் வாங்க முடியாது. இந்தியாவுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்தால் பாகிஸ்தான் கடுமையான நெருக்கடியை நோக்கிச் செல்லும் என குளோபல் ரேட்டிங் ஏஜென்சியான மூடிஸ் கணித்துள்ளது.